ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சின்ன பிள்ளைங்கள இப்போ மாதிரி வீட்டுக்குள்ளேயே வந்து கேட்டை பூட்டி யாரும் வைக்க மாட்டாங்க. பிள்ளைங்களையெல்லாம் வந்து ஃப்ரீயாக வெளியே விளையாட விட்டுருவாங்க. அப்போது என்ன பண்ணுவோம், லீவு நாள் அப்படின்னு சொல்லிட்டா காலையில் சாப்பிட்டுட்டு ஓடிடுவோம் ரோட்டுக்கு ஓடிட்டு அந்த பெரிய வீடு, அதாவது மதுரையில் வந்து பிரேமா விலாஸ் அப்படிங்கிற அந்த வீட்டுக்காரவங்க பில்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பில்டிங் நிழல் இருக்கும் இல்லையா, அந்த நிழலில் போய் நாங்கள் எல்லாம் போய் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்ருப்போம். அப்போது சண்டையும் வரும், அழுகையும் வரும், எல்லாம் வரும். அப்புறம் சமாதானமும் ஆகி மறுபடியும் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு ஓடுறது. இப்படி ஓடும்போது இப்படி செஞ்சுட்டு இப்படியெல்லாம் விளையாண்டுட்ருப்போம். இதான். இல்லைன்னா டியூஷன் போவோம். எல்லோரும் தெருவோடு சேர்ந்து ஒரு அக்கா கிட்ட போய் டியூஷன் படிப்போம். இப்படி எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிராமின் அவர் வந்து அகத்திக்கீரை கையில் எடுத்துகிட்டு போவார், தினசரி எடுத்துகிட்டு போவார். அவருக்கு பேர் வந்து அகத்திக்கீரை மாமுன்னு எல்லாரும் சேர்ந்து வச்சாச்சு. ஏன்னா அந்த கீரை வந்து கொண்டு போகிறாருல தினசரி, அதாவது பெருமாள் கோயிலில் வந்து அவர் வேலை பார்க்குறாரு. அந்த மாட்டுக்கெல்லாம் அங்கே கொடுப்பாங்கள்ல, அதுலேருந்து 1 2 எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு அவர் கொண்டு போவார். இப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், தெரு முனையில் அவரை பார்த்துட்டோம் அப்படின்னா கலாட்டா, அகத்திக்கீரை மாமு வந்துட்டாருன்னு ஒரு சவுண்டு. உடனே வந்து எல்லாரும் இங்கேருந்து தடன்னு ஓடுறது. சின்ன பிள்ளைங்க, ஒரு 15 வயசு பசங்க வரைக்கும் எல்லாரும் ஓட்டமாக ஓடி போய் அவரை போய் அகத்திக்கீரை மாமுன்னு சொல்லி ஒரே கோரஸாக கத்துறது. அவரும் வாங்க வாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே எங்களை கூட்டிகிட்டு வருவார். அப்படியே வந்துட்டே இருந்து அவரை கொண்டு போய், அவரோட தெரு வந்து பக்கத்து தெருவில் இருக்குது, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு அவங்க வீட்டு காம்பவுண்டு வாசல்கிட்ட விட்டுட்டு தான். அவர் எப்படின்னா, இந்த பஞ்சகச்சம் கட்டியிருப்பார், ஒரு துண்டு ஒன்று போட்டிருப்பார், பூணூல் போட்டு துண்டை வந்து அப்படியே சட்டை போடாமல் போட்டுட்டு ஒரு ரப்பர் செப்பல் ப்ளூ கலரில், அது அப்படியே தேஞ்சு இருக்கும். ஆனால் வந்து அவர் ஒரு வறுமை ஏழை பிராமணன். அது எங்களுக்கு அப்போ வந்து தெரியலை. இப்போ நாங்கள் நினச்சா எங்களுக்கு, ஆனால் அப்போவும் வந்து அவர் எங்களை ஒரு நாள் கூட வந்து திட்டுனதாகவே எனக்கு ஞாபகமே கிடையாது. திட்டவே மாட்டார். அமைதியாக போக அது சிரிப்பார், எங்களையெல்லாம் வந்து ரசிப்பார். ஏ குரங்குகளா போங்க, பக்கிகளா போங்க, அப்படி ஒரு நாளும் சொன்னதே கிடையாது. அவர் ஏழையாக இருக்கார், ஆனாலும் வந்து பாருங்கள் அவருக்கு எவ்வளோ பொறுமை. நம்மளே இப்படி இருக்கோம், இந்த பக்கியை வந்து யாரோ பெற்ற பிள்ளையெல்லாம் இப்படி வந்து கத்துதே நம்மளை பார்த்து அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு கோபம், எரிச்சல் எல்லாம் இருக்கலாம் இல்லையா. ஆனால் ஒரு நாளும் அவர் வந்து அப்படி சொன்னதே இல்லை. எங்களை ஒரு முகத்தை கூட கூட வச்சுட்டு வந்ததில்லை. கவலை இருந்தாலும் எங்கக்கிட்ட வந்து அவர் சிரித்து சரி 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 வாங்க வாங்கங்கிற மாதிரி நாங்களும் வந்து அவரை விடமாட்டோம். அப்படியே வந்து கத்திகிட்டே தான் போவோம், வீட்டு வரைக்கும் கத்தல். அவர் காம்பவுண்டு வாசல் கிட்ட போய், அவர் ஒரு காம்பவுண்டில் குடியிருந்தார், சின்ன சின்ன வீடுகள் அந்த காம்பவுண்டு, பிராமின் தான் அங்கே எல்லாருமே இருப்பாங்க. அந்த வீட்டு வாசலுக்கிட்ட போகிற வரைக்கும் அவரை கொண்டு போய் பத்திரமா, அதாவது என்னவோ வந்து ஒரு பக்கம் கிண்டலும் கேலி இருந்தாலும் நாங்கள் வந்து அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் தான் விட்டுட்டு வருவோம். எவ்வளவு எங்களுக்கு வந்து வேலை இருந்தாலும், டியூஷன் போக வேண்டிய டைம் இருந்தாலும் அகத்திக்கீரை மாமுவை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு தான் நாங்கள் அதுக்கு அடுத்து தான் எங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும். அப்போ உள்ள மனிதர்கள் வந்து இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அப்போ உள்ள மனிதர்கள் எவ்வளோ ஒரு பொறுமை. இப்போ யாராவது ஒரு தடவை வந்து அப்படி வந்து ஒரு கிண்டல் கேலி பண்ணால் உடனே வந்து அந்த பேரண்ட்ஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளையெல்லாம் எவ்வளோ வந்து வீட்டில் வந்து திட்டுவாங்க, அவங்களும் திட்டுவாங்க. பிள்ளையா வளர்த்து வச்சுருக்கீங்க, என்னது இது இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சண்டைக்கு வருவாங்க இல்லையா. அவரோட மாமியும் அந்த வீட்டம்மாவும் வரமாட்டாங்க, அந்த மாமியும் இவரும் ஒரு நாளில் சொன்னதில்லை. ஆனால் எங்கள் காம்பவுண்டில் இருக்கிற எங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருமே வந்து எங்கள் காம்பவுண்டில் இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து ஏய் எதுக்கு அப்படி அவரை வந்து சும்மா போட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க, மூச்சு ஆற்றிக்கிட்டு இருக்கீங்க, அவரை விட மாட்டிங்களா, பாவம், அவர் ஐயர் பாவம், விடுங்க அவரை அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் கேட்குறது கிடையவே கிடையாது. அவங்க பேச்சை மதிக்க மாட்டோம், மற்றதுக்கெல்லாம் பயப்படுவோம். ஆனால் இந்த அகத்திக்கீரை மாமுக்கிட்ட வந்து அந்த விஷயத்தில் அவரை வந்து கிண்டல் கேலி பண்ணுறதில்ல. கிண்டல் கேலி என்ன, ஒரே வார்த்தை தான், அகத்திக்கீரை மாமுன்னு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, ஓ
அந்த கீரையை வந்து அவர் சமைக்கிறதுக்காக கொண்டு போயிருக்காரு. நம்ம அந்த கீரையே வந்து ஒரு கிண்டல் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நான் ரொம்ப இப்போ வந்து வருத்தப்படுறேன் பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம வந்து அறியாத வயசில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 10, 15 பிள்ளைங்க இப்படி நம்ம கிண்டல் பண்ணிட்டோமே, அது மாதிரி பண்ணது எவ்வளோ பெரிய மகா தப்பு அப்படின்னு சொல்லி நான் உணர்றேன். ஆனாலும் வந்து எங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு எங்கள திட்டாமல் இருந்ததுனால தான் நாங்களும் வந்து அப்படியே அவர் சிரிச்சிட்டு இருந்ததுனால அதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா ஒரு நாளாவது கோவப்பட்டு ஒரு போங்கன்னு ஒரு அடியை கூட அடிச்சிருக்கலாம்ல எங்கள் எல்லாரையுமே. ஒருத்தரை கூட அடித்தது கிடையாது. சிரிச்ச முகம்தான் பார்த்துக்கோங்க அவர். இது மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்கும் நிறைய சின்ன வயசுகளில். ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.